கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளை மயக்க மாதிரில இருக்கு. என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா? நீ வேறக்கா 4 பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வித்தோம். அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க? இந்த என் மகன் அன்னைக்கிலேயே அலர் நாக்கம்பட்டில கட்டி கொடுத்துருக்கேன்ல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். சரி, டிக்கெட் 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 டிக்கெட். ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோன்னா உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல. எழுதி போட்டிருக்க கை பிடிக்காதீர். கரெக்டா படிச்சிட்டேன். போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல. என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கா? இவ்வளோ பெரிய பஸ்ல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகை விடும்போது இந்த மட்டும் சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா? ஊரு உலகத்துல இல்லாத சட்டமா இருக்குங்க சட்டம். நியாயமா தான் பேசுறேன். தர்மது பெட்டியெல்லாம் இறங்குங்க. பாண்டே மூணு எடுத்துட்டு வரா. கணேசா பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஏட்டையா பஸ்ல சாராயத்தை கடத்துறான். டிக்கெட் போட போய் அடுத்த விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்குற முத ஆளப்புடி. டேய் யாரு முட்டுறாது? என்னதுதான் உள்ள என்னடா இருக்கு? சாராயம். போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா? ஒண்ணு உங்க கண்ட்ரோல் டவுன் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. மீறி அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க. உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அது தெரிஞ்சுதான் தெளிவா கடத்துறான். ஒருவங்க பார்த்தா பொறுக்கி போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே? அதான் பார்க்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டி வரமா பதிச்சுடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்பேன். சித்திரை மாசத்துக்கு வெயில இப்படி சுமந்துகிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது. இத வேற கட்டிக்கிட்டு ஏக்கா இப்பதான் பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டியாந்தன்ன பாதியிலேயே கருவை கலைச்சிட்ட. நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணுல மண்ணை தூவி பூராத்துலயும் கஞ்சா கடத்திக்கிருக்கே. ஏட்டு ஒருத்தி டன் டன்னா கஞ்சா கடத்துறா, ஒருத்த மூட மூடையா சாராயம் கடத்துறான். இதெல்லாம் விட்டு தும்புட்டு சாராயம் வித்து குத்தமுன்னு கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்பா? ஏய் போஸ், என்ன தலையை சொரிஞ்சுக்கிட்டே பம்மி வந்துட்டு இருக்க? ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் பொழுது கடனை கேட்டு வந்துடாத. ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து, பாக்கி 500 ரூபாய்க்கு கொடுத்தேன்னு வச்சுக்க. டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழையிட்டு வரும்ல. நீங்க புழங்க நாங்களா சிக்கணும். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்? டேய் என்னடா காதோட அத்துட்டு வந்திருக்க? எங்க ஆத்தாட்ட ஏட்டா கொடுக்க மாட்டா. அதான் அசந்து தூங்குறப்ப நறுக்குன்னு அத்துட்டு வந்துட்டோம்ல. மாரியாத்தா என்னப்பா பெருங்கும்புடா இருக்கு? உனக்கு இல்லடா வாத்தாளுக்கு. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போ. ஏய் வச்சு இந்த கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க. நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேகத்தை கலப்பாப்பா. எவன்கிட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன். கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேல. சரி அப்படி கட்டி போடு. கணேசா உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திர முறையா? பொருளை வாங்கிட்டு சர கொடுக்கறதுக்கு வேணாண்ட காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க. வேணாண்ட கண்டுபிடி வேணான்னு கொடுக்குறேன் சரக்குடான்ற. இங்க இதெல்லாம் திருட்டு போல இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராய்ப்பிடுவாங்க. டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக்கா போகணும்டா. மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாமா 150 ரூபா எடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம்னு வச்சுக்க. பாம்பு அடிச்சு மாதிரி சும்மா ஜிவ்வுன்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும் தான் பத்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 1.5 டஜன் பசுமாடு வித்து டாஸ்மார்காரங்களுக்கு இலவ குட்டி தொலைஞ்சேன். ஆனா விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயில வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா ஏய் கணேசன் வந்துட்டு அறியா தப்பு. ஒண்டி வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கேயே கருத்து சீத்தாலத்துமே
திருகுருநாத அழகனாச்சி மொட்டையா இருளாஜி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலையம்மா வேமப்புலியம்மா காளியம்மா மாரியம்மா சூலியம்மா எம்பெருமானே வடக்குமலையானே தெக்குமலையானே அகிலத்தை ஆண்டெடுத்து அங்கால ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 2 சாராய பேட்டரி வைக்கணும் நீ தாண்டி தாயே ஆசீர்வதிச்சு அறிவு புரிய தாயே 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 கணேசா உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா மரியாதை செய்வீங்க செஞ்சுக்க எங்களின் தங்கத்தின் தங்கம் அது. கரணின் சிங்கம் 100 முறை ஜெயிலில் போயிட்டு வந்த கோடி கணேசனுக்கு மாலையை மலர் மாலையாக போடுகிறேன். பணத்தை ஊத்தி கொடுத்ததுக்காகவும் கஞ்சாய் வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத்து பிராந்தியை மாலையா அணிக்கிறேன். கணேசா ஏன் சார் வந்து உருவா கட்டுறப்பா ஆகா அப்படியே போடி ஜமீன்தார பாக்குற மாதிரியா இருக்குடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல கணேசா நெல்லுக்கு பாயிர தண்ணி புல்லு கொண்டு பாயிட்டு அத்து விடு இனிமே போடியே விளங்கின மாதிரி தான்ப்பா. ஏந்திரா ஏந்திரா ஏட்டு சார் இவ்வளவு நேரம் நம்மள ஓட வச்சாங்கல்ல சாரி ஆக்கன தூக்கி தோல்ல வையா தூக்கி வரட்டேன் நடங்கடா வாங்கயா கணேசா பாஞ்சாலம் குறிச்சு பிடிபட்டுருச்சுடா டேய் வாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம் அந்த டீம் நல்ல ஜாலி தான். ஏய் ஜிமிக்கி நமக்கே டிமிக்கியா உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முழிக்கிறா என்கிட்ட காசு இப்ப இல்ல. என்னது காசு இல்லையா ஏய், என்ன பண்ற ராஜி? என்ன இது? காசை கொடுத்துட்டு செயினை வாங்கிக்க கணேசா இன்னைக்கு ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கா அழகா நான் பார்த்தது இல்லடா அவன் ஒரு லூசு பையன் அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா டேய் அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவான்ல நான் எல்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா டேய் வடகாட்டுல போய் அவே மம்பட்டியை பிடிச்சு மாங்குட்டு வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க ஆனா நீ அப்படியா காலையில 2 சாராய கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரமா உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திரும்பி வச்சுக்க ஜொலைய 1000 ரூபாய் பாத்துருவாடா உன் சம்பாதிக்கிறவங்க படிக்காசு ஒண்ணும் வரல ஒன்னும் சம்பாதிக்க முடியல ஏய் இந்தப்பா சீடி காதுல தேன் சொட்ட சொட்ட மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயிஞ்சு வந்திருக்க அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க ஓகேவா சரிப்பா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா ஆளை ஏத்திட்டு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு அட வாண்ணே உட்காருண்ணே ஏய் அண்ணனுங்களுக்கு 2 டீயா போடப்பா
இந்தாண்ணே வடைய கடையை சாப்பிடுனே கூச்சப்படாம சாப்பிடுனே லட்சம் அழிது கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்க? எல்லாம் காரியமா தாப்பா. அதால டெய்லி உங்க பஸ் தானே வருது போகுது. உங்களுக்கு டீ வடையே வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அதால அப்படியே அச்சு குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சு குழுங்காம கொண்டு வருவீங்க. ராபி பண்ணாமா பாம் பிபி பாம் பாம். டேய் பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரி தாண்டா இருக்கும். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூன்னு சொன்னோன்னு வச்சுக்க, அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும்ல. இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவடியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம 5 கோயிலான் சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்டை வீசின பிறகுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். நம்ம 5 கோயிலான் சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்க வாங்கிவிட்ட மீன் குஞ்சுகள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்மாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இளவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே. என்னமா தங்கச்சி இவர்தான் மாப்பிளையா? மாப்பிள அதான் அம்சமா தங்கச்சியை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? இப்ப நம்ம 5 கோயிலான் சாமிக்கு பூஜை அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கம்மாயை நம்பி வந்த யாரையும் 5 கோயிலான் சாமி வெறுங்கையோட அனுப்பிச்சதில்ல. இருந்தாலும் அதிகமா மீனை பிடிச்சவங்க மீன் கிடைக்காத பொழுது சந்தோஷப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். பூஜை முடிய போகுது. எல்லாரும் பொறுப்பா இருங்க. அதை விட்டு வெள்ளத்துல வீட்டுக்கு முன்னால மீனை பிடிச்சா காவடியை வச்சு அவரால வசூலிக்கப்பட வேண்டிய பொறுப்பு நாங்க சொல்லிக்கிறோம். இந்த அம்பலக்காரங்களா வெள்ளத்துல வீசியாச்சு. எல்லாரும் கம்மாயில இறங்கி மீனை பிடிக்கிறீங்களோ பிடிச்சிருங்க. அதாவது தண்டு சக்கரை எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிச்சிருங்க. உள்ள இறங்க இறங்க. சின்னப்படி மட்டும் இறங்க விட்டாதீங்கப்பா. உள்ள இறங்கி எவ்வளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சிருங்க. கூடையெல்லாம் அள்ளி கட்டிக்கங்க. வேட்டியில வரிச்சு வச்சுக்கங்க. பொம்பளையெல்லாம் சொல்லுங்கடா. விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம். விற்க மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம். என்னங்கடா சத்தம் ஏன் காதுல விழுகல? நல்லா சொல்லுங்கடா. விற்க மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம். நல்லா பிளாகா சொல்ற. வெக்கத்தை பத்தியா மாப்பிள்ளைகளுக்கு? இதெல்லாம் சாரா விக்கிறதுக்கு முன்னாடி வர முடியே. என்னங்கடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. விற்க மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம். 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 விற்க மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம். 50 ரூபாடு தானே. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ரெண்டுக்கு அப்ப 2 ரூபாடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்து. சரி. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ஒண்ணுக்கு தானே. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க நின்றுட்டீங்க? என்ன நொண்ணனே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கையா கொடுப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா? கையா கொடுனே. ஏனே 2க்கு போயிட்டு 1க்குன்னு சொல்றேனே. நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. 10 ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டியும் பாரு. போ அப்படி. எப்படி வரனே? என்ன பிரச்சனை ஜிலாக்கி? நாமெல்லாம் சோந்த நேரத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி வாடா ஒரு டீ போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவுல போடு. நான் பாத்துறேண்ணே. மதுரை தேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டு கர்மாத்திர சக்கானு. மதுரை தேனி ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டு கர்மாத்திர சக்கானு.
மதுரை 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 அதே ஆண்டி பட்டி உத்தரா முடி கர்மா முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே மூடுக்கு பாம் ஆயிட்டு போல முறுக்கு 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே எல்லாரும் சவுண்ட போட்டு ஆள் ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க என்னடா பஸ்ஸுக்கு 2 ரூபா எடுத்தாங்கல்ல ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா ஒரு பஸ்ஸுக்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 3 வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சம் இதே பஸ் ஸ்டாண்ட்ல 10 பஸ் வாங்கி விட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே இருக்கணும்டா கணேசா அப்படி ஆமாடா கணேசா இதா குமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்போம்டா குமலி 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 முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு முறுக்கே வாடே கம்பா குமலி முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு முறுக்கே முறுக்கே முறுக்கு முறுக்கு முறுக்கே டஜன் 10 ரூபாய்க்கு முறுக்கே இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ முதலாளி. அண்ணே எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில் வச்சா நம்மள பாட்ஸ் விட்டுருவாங்களே. ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுனே, கொடுக்குற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும், உன் காசு எனக்கு எதுக்கு? சரி வாடா அடுத்த கடையை பார்ப்போம். என்னடா அண்ணே உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக்க போறாளா? இப்ப போனா அப்ப சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம், நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா, பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீப்ட்டு இருந்தா கூடனே. அண்ணே சித்திர மாச வெயில் மண்டைய பிறந்துகிட்டு அடிக்குது, பச்சை தீப்பிட்டு குப்புக்குன்னு 10 கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியாவை சொல்றானே அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்றா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா அம்பானு பிள்ளை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு.